Hi students, CD 3291 data structures and algorithm already 2 marks வந்து with answer discuss பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்ட் பி அண்ட் சியில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு 5 செட் ஆஃப் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து engineering.comல அவைலபிளாக இருக்குது, சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு செட்டில் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன், எக்ஸ்பிளைன் த அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு 6 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அதில் இன்னொரு ஸ்பிட்டப் வந்து ரிகர்சிவ் அல்காரிதம் ஃபார் கம்ப்யூட்டிங் த சம் ஆஃப் ஃபஸ்ட் n கியூப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்புட் என்ன கொடுக்கணும், அவுட்புட் என்ன வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த பேசிக் ஆப்ரேஷன் இந்த அல்காரிதம், செட் அப் த ரிகரன்ஸ் ரிலேஷன் ஃபார் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த அல்காரிதம் பேசிக்ஸ் ஆப்ரேஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் சால்வ் இட் யூஸிங் பேக் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்பிட்டப் தான் கேட்டிருக்காங்க. 6 and 7 மார்க். ஸோ நமக்கு ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா ரிகர்சிவ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் ரிகர்சிவ் அல்காரிதம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி விட்டுட்டு வந்து வரக்கூடாது. சரியா? அல்காரிதம் பேப்பருங்கிறப்போ நம்ம மேக்ஸிமம் அந்த ப்ரோக்ராம் ஓரியன்டாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, தென் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அண்ட் ஆர்ட் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஓஓபி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. கரெக்டாக இன்ட்ரொடக்ஷன் டு ஓஓபியில் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. அப்புறம் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிகர்சிவ் அல்காரிதம், அனலைசிங் ரிகர்சிவ் அல்காரிதத்துலேருந்து கொஸ்டின். ஓகேவா? சரி. ஸோ நமக்கு இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். சரி, எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் எழுதணும். என்ஹான்சுலேஷன்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, அந்த மாதிரி. ஓகே, செகண்ட் செட்டில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அல்காரிதமோட டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. தென் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் வித் அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிள். ஸோ அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் ரிப்பீட் ஆகிருக்கு. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, அல்காரிதத்துலேருந்து கேட்டிருக்காங்க, டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். சரி, இதில் இருக்கும் இன்ட்ரொடக்ஷன் டு அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதத்தில் இருக்கும். சரியா? தென் நெக்ஸ்ட் செட் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் டேட்டா டைப், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் இஸ் த 4 ஃபேக்டர்ஸ் தேட் ஆர் டிபெண்ட் பை தி ரன்னிங் டைம் ஆஃப் யர் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கும். 4 ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. தென் அஸ்யூம் அன் அல்காரிதம் ஏ தட் சால்வ்ஸ் ப்ராப்ளம் பை டிவைடிங் தம் இன்டு 5 சப் ப்ராப்ளம்ஸ் of half the size, then recursively solving each sub-problem and combining the solution in linear time order of n. What is the recurrence relation of the algorithm A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிவைட் அண்ட் கான்கர்லாம் இந்த மாதிரி பண்ணுவோம் தானே ஹிப் ஷார்ட்டில். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிளிட்டை பாருங்கள், 5, 4, 4 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அதுலேருந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த ரிகர்சிவ் ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க. ஓகே, then R splittable with an example describe the 2 types of looping constructed using in Python. அப்புறமா என்ன கேட்டிருக்காங்க, describe the 3 steps involved in divide and conquer paradigm. What are the various criteria used to improve the effectiveness of the algorithm? இந்த அல்காரிதம் அனலைசிஸ்லேருந்து கேட்குறாங்க. தென் டிவைட் அண்ட் கான்கர்லேருந்து இருக்குது கொஸ்டின். ஓகேவா? அப்புறமா அந்த அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அங்கங்கேயா பிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் டச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்பிளிட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஓவர்லோட் ஆப்ரேட்டர் டு கன்கார்டினேட் 2 ஸ்ட்ரிங்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. தென் ஐடென்டிஃபை பேசிக் ஆப்ரேஷன் இந்த அல்காரிதம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் செட்டில் ஒன்று பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பேக் சப்ஸ்டியூஷன் மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸில் பைனரி சர்ச், ரைட் அண்ட் அல்காரிதம் டு பெர்ஃபார்ம் பைனரி சர்ச் அண்ட் அனலைஸ் இட்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அனலைசிங் ரிகர்சிவ் அல்காரிதத்தில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரோக்ராம் மாதிரி கேட்குறாங்க. சரி, அல்காரிதம் ரைட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி சர்ச்க்கு. ஓகே, ஸோ அனலைசிங் ஆஃப் ரிகர்சிவ் அல்காரிதம். தென் இதில் ஷேலோ அண்ட் டீப் காப்பிங். ஸோ இந்த டாப்பிக்கும் 1 டைம் கேட்டிருக்காங்க. ஷேலோ அண்ட் டீப் காப்பிங்னா என்ன, ஆல்ரெடி 2 மார்க்ஸில் இது பார்த்துருந்தோம். ஸோ ரைட் a short Python function that takes a positive integer n and returns the sum of the squares of all the positive integers smaller than n அப்படிங்கிற ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஆரில் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்டுட்டு எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள். எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ரைட் a பைத்தான் ஃபங்க்ஷன் that finds the minimum and maximum values in a sequence without using any loops.
சரியா ப்ரோக்ராமேட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. ஸோ தியரியாகவும் இருக்குது. ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் இன் ஃபஸ்ட் யூனிட். ஏன்னா இந்த அனலைசிங் ரிகர்சிவ் அல்காரிதம் போர்ஷன் இங்கே இருக்கிறனால இவங்க ஏதாவது ஒரு அல்காரிதம் ரைட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அதை பற்றி கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. டிவைட் அண்ட் கான்கர் கான்செப்ட் 2 டைம் வந்திருக்கு. மற்றபடி ஓவரால் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் ஓவர் அரேஸ், give the structure of a singly linked list, what is the disadvantage of singly linked list, how is it overcome, write an algorithm to reverse a singly linked list. சரி, ஃபுல்லாக சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணியே கொஸ்டின் இருக்குது. அதனால் என்ன, அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அல்காரிதம். லிங்க் லிஸ்ட்டு ரைட் அல்காரிதம் டு ரிவர்ஸ் ஏ சிங்கிள் லிங்க் லிஸ்ட், ரிவர்ஸில் எழுதுறதுக்கான அல்காரிதம் கேட்டிருக்காங்க. தென் ஆரில் டிஃபைன் ஏ ஸ்டாக், write an algorithm to convert an infix expression to a postfix expression and apply the same to convert to postfix expression அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு ஸ்டாக்னா என்னன்னு கேட்டுட்டு எப்படி வந்து ஒரு இன்ஃபிக்ஸை போஸ்ட்ஃபிக்ஸாக மாற்றலாம் அதுக்கான அல்காரிதம், தென் அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் செய்ய வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்டாக் எடிட்டில் இருந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ ஸ்டாக் அண்ட் லிங்க் லிஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி கேட்காம ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஏன்னா ஸ்ப்ளிட் அப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக்குக்கு டெஃபினிஷன் எழுதணும், அப்புறம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸுக்கான அல்காரிதம் எழுதணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சரி, அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட்டில் எக்ஸ்பிளைன் த இன்சர்ஷன் ஆப்ரேஷன் இன் லிங்க் லிஸ்ட், ஹவு நோட்ஸ் ஆர் இன்செர்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபைடு நோட். சரி, இதுவும் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இன்சர்ஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. தென் ஸ்டாக் எடிட் தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டுட்டாங்க. ஸோ நமக்கு லிங்க் லிஸ்ட் படித்தாலே, சிங்கிள் லிங்க் லிஸ்ட் படித்தாலே லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிடலாம் தானே. ஸோ அப்புறம் ஸ்டாக் எடிட் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணால் இம்ப்ளிமெண்ட் த ஆப்ரேஷன்ஸ் இன்சர்ட், டெலீட் அண்ட் லொக்கேட் அண்ட் லிஸ்ட் யூஸிங் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? ஸோ அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க லிங்க் லிஸ்ட்டில். லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர், ரீகால் த அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் ஓவர் அரேஸ். இந்த மாதிரி 6, 4, 3 ஸ்ப்ளிட் அப் வந்து இருக்குது. ஆர் சாய்ஸில் பார்த்தோம்னா அதே ஸ்டாக் ஏடிட்டு ரிப்பீட் ஆகிருக்கு. அதோட 5 ஆப்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. தென் இன்னொரு ஸ்ப்ளிட் அப்பில் there are 2 stacks in a single array, one grows from position 1 of the array and the other goes from the last position. Write a procedure push of x, s that pushes element x onto stack s where s is one or the other of these stacks அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5 மார்க்ஸ். அடுத்த ஒரு 4 மார்க்ஸுக்கு வந்து லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் அண்ட் அல்காரிதம் டு இன்செர்ட் எ நோட் பிஃபோர் எ கிவன் நோட் இன் லிங்க் லிஸ்ட். ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரு நோடுக்கு முன்னாடி ஒரு நோடை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அல்காரிதம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் அப்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்பில் நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ லிஸ்ட்டு அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் பாயிண்ட் நமக்கு தெரியும். லிஸ்ட்னா என்ன அதை கொஞ்சம் எழுதிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்யூனா என்ன, லிங்க் லிஸ்ட்னா, ஸோ நம்ம படித்தது கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளிட் அப்பில் அங்கங்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ லிஸ்ட்டில் வந்து இருக்குது, லிஸ்ட் எடிட்டில் அரே பேஸ்டும் கேட்டிருக்காங்க, லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இந்த பக்கம் 3 கொஸ்டின்லையும் ஸ்டாக் எடிட்டி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா இதுவும் அதே தான், சிங்கிள் லிஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க. டெலீட் ஏ நோட் அட் எனி ஆர்பிட்ரரி லொக்கேஷன், இன்செர்ட் ஏ நோட் அட் த எண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் உள்ளக்கூடிய எல்லா ஆப்ரேஷனும் எப்படி ஒரு நோடை இன்செர்ட் பண்ணுறது, ஃப்ரண்டில் இன்செர்ட் பண்ணுறது, எப்படி ரேர் சைடில் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இன்பிட்வீனில் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க் லிஸ்ட்டுன்னு கேட்டாலும் நீங்கள் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் எழுதினாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். சரியா? ஸோ இங்கே ஆர் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ். Write an algorithm to convert an infix expression to a postfix expression. Trace the algorithm for the infix expression. Evaluate the obtained postfix expression with அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. யூஸ் ஸ்டாக் ஃபார் போத் ஆப்ரேஷன். இன்ஃபிக்ஸை போஸ்ட்ஃபிக்ஸை மாற்றுறதுக்கான அல்காரிதம் இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆனதான். சரி, எழுதிட்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இந்த வேல்யூ அப்ளை பண்ணி ரெண்டுக்கும் ஸ்டாக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அந்த பக்கம் சிங்கிள் லிஸ்ட், இந்த பக்கம் என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? தென் இது எல்லாமே இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் எல்லாமே இதில் வரும், நமக்கு அப்ளிகேஷன்ஸில் வரும். ஸோ 2 டைம்ஸ் அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு.
ஓகே. ஸோ அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கம்பேக்ட் அரே அண்ட் டைனமிக் அரே கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் ஹவு த பில்ட்-இன் சம் ஃபங்க்ஷன் கேன் பி combined with the Python's comprehension syntax to compute the sum of all numbers in an n data set represented as a list of list அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பார்த்தோம்னா சிங்கிள் லிஸ்ட்டையும் டபுள் லிங்க் லிஸ்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொன்று வாட் வேல்யூஸ் ஆர் ரிட்டன் டூரிங் த ஃபாலோயிங் சீரீஸ் ஆஃப் ஸ்டாக் ஆப்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸிக்யூட்டட் அப்பான் இனிஷியலி எம்டி ஸ்டாக்காக இருந்தால் அந்த புஷ் ஆஃப் 5 புஷ் ஆஃப் 3 இதெல்லாம் எப்படி அந்த ஸ்டாக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, 7 6 அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்க்கும்போது எப்படி கவர் பண்ணியிருக்காங்க நமக்கு லிங்க் லிஸ்ட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஓரளவு கரெக்டாக படிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டாக் எடிட் நல்லா படிங்க. படிச்சுட்டு ரிமைனிங் அப்புறம் அப்ளிகேஷனில் இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் இது 3 வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. லிங்க் லிஸ்ட் கான்செப்ட், ஸோ லிஸ்ட்டுன்னு கேட்டாலும் லிங்க் லிஸ்ட் ஒருக்கா அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் ஒன்று பார்த்துக்குங்க. சரி, அப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டாக் எடிட்டிங் அப்ளிகேஷனில் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா, தென் தேர்டில் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் ஃபஸ்ட்டு செட்டில் ரைட் அண்ட் அல்காரிதம் டு பெர்ஃபார்ம் குவிக் ஷார்ட் அண்ட் அனலைஸ் பெஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி கேட்டிருக்காங்க. சரி, எந்த ஷார்ட் கேட்டிருக்காங்க? குவிக் ஷார்ட் வந்து கேட்டிருக்காங்க. Then our choiceல what is collusion, how is it overcome using separate chaining, using hash function k mod 7 hash the key value கொடுத்துருக்காங்க. use separate chaining when collusion occurs. ஸோ இந்த ஹேஷ் போர்ஷன் எல்லாமே நல்லா படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த collusion அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. சரி, ஹேஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ இங்கே வந்து collusion handlingலேருந்து கொஸ்டின் இருக்குது. சரியா, collusion handlingலேருந்து கொஸ்டின் இருக்குது. சரி, அடுத்த செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா explain the common collusion resolution strategies. அதே தான் collusion handling தான் கேட்டிருக்காங்க. used in clothing hashing system. ஆரில் வந்து ரைட் அண்ட் அல்காரிதம் டு இம்ப்ளிமெண்ட் இன்செர்ஷன் சார்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க? இன்செர்ஷன் சார்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே collusion handling தான் அந்த பக்கம். அந்த மெத்தட் என்னெல்லாம் மெத்தட் இருக்கோ எல்லாமே படிச்சுக்காங்க collusion handlingல. தென் நெக்ஸ்ட் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த அல்காரிதம் ஃபார் குவிக் ஷார்ட். ஸோ already repeated. Explain the working method of merge sort with the following example கொடுத்துருக்காங்க. தென் லீனியர் சர்ச்னா என்ன? ஸோ இதில் 3 ஸ்ப்ளிட் அப் கேட்டிருக்காங்க. குவிக் ஷார்ட்டுக்கு அல்காரிதம் எழுத சொல்லியிருக்காங்க. தென் மெர்ஜ் ஷார்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. சரி, ஸ்ப்ளிட் அப்பில். தென் அகெயின் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சிங்கில் லீனியர் சர்ச் வந்து கேட்டிருக்காங்க. சரி, லீனியர் சர்ச் எல்லாமே ஸ்ப்ளிட் அப் தான் 4 5 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தென் டிஃபரன்ஷியேட் இன்டர்னல் ஷார்ட்டிங்க்கும் எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா வாட் இஸ் இன்செர்ஷன் ஷார்ட், எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் பை ஷார்ட்டிங் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். ஸோ இதனால் இந்த எலமெண்ட்ஸை ஃபாலோயிங் எலமெண்ட்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்கு இன்செர்ஷன் ஷார்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அதோட ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம். சரியா, தென் அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் ரைட் அண்ட் அல்காரிதம் டு பெர்ஃபார்ம் மெர்ஜ் ஷார்ட் அண்ட் அனலைஸ் இட் ஒர்க் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒரு ப்ராப்ளம் கொடுத்து கேட்டிருக்காங்க. மெர்ஜ் ஷார்ட் கேட்டிருக்காங்க. அப்புறமா ஹேஷிங். ஸோ டிஃபைன் ஹேஷிங் இன்செர்ட் த ஃபாலோயிங் டேட்டா இன்டு a hash table using hash function. collision are handled by linear probing and separate chaining. ஸோ நான் சொல்கிறது ஹேஷிங் எப்படி பண்ணணும்னு நல்லா பார்த்துட்டு collision ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த 3 மெத்தட்ஸையும் வந்து நல்லா படிங்க. ஓகேவா, இந்த இப்போது லாஸ்ட்டாக பார்த்த ஒரு கொஸ்டினில் மட்டும்தான் 2 டைப்லேயே நமக்கு ஷார்ட்டிங் வந்து கேட்டிருந்தாங்க. பட் மற்றபடி எல்லாத்துலேயும் ஹேஷிங். ஸோ ப்ராப்பராக ஒரு கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் இருக்கணும்னா அந்த பக்கம் வந்து ஷார்ட்டிங் இருக்கலாம், இந்த பக்கம் வந்து ஹேஷிங் இருக்கிறது வந்து கரெக்டான கொஸ்டினாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சிங்கிள் இங்கிலீஷ் அண்ட் டபுள் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. சாரி, தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மெர்ஜ் ஷார்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் குவிக் ஷார்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ collision ஹேண்ட்லிங் ஸ்கீம்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த ஹேஷிங் collision ஹேண்ட்லிங் நல்லா படிச்சுக்கோங்க. ரீஹேஷிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ இந்த ஹேஷிங் பார்ட் ஃபுல்லாக நல்லா படிங்க. ஏன்னா ஷார்ட்டிங் சர்ச்சிங் பார்க்கும்போது ஃபுல்லாக அல்காரிதம் ரைட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை படிக்கிறதுக்கு எஸ்பெஷலி ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் திணறினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேஷிங் அதர் ரிலேட்டடான collision ஹேண்ட்லிங் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அதை பாருங்கள். ஓகேவா, கண்டிப்பாக தேர்ட் யூனிட்டில் அட்டென்ட் பண்ணலாம் கொஸ்டின். சரி, அடுத்தது பார்ப்போம். ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா how are null pointers is in a binary tree removed. Write the pseudocode for binary tree traversals. Traverse the binary tree given below using in-order, pre-order, post-order traversals and remove null pointers from it. ஓகேவா, ஒரு பைனரி ட்ரீயில் நல் பாயிண்டர் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு கேட்டுட்டு அந்த ட்ராவர்சல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா, ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர்
ட்ராவர்சல் வந்து கேட்டிருக்காங்க, ட்ரீ ட்ராவர்சல். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தென் ஆர் சாய்ஸில் லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ எம்-வே சர்ச் ட்ரீ, கன்ஸ்ட்ரக்டட் 3-வே சர்ச் ட்ரீ யூஸிங் த கீஸ் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்டட் ட்ரீ, டெலீட், அஸ்யூம் டெலிஷன் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஒன் அனதர் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேவா? மல்டிவே சர்ச் ட்ரீ வந்து கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸில் மல்டிவே சர்ச் ட்ரீ. ஓகே. ஸோ கொஸ்டின் எப்படி வேணால் இருக்கட்டும், கான்செப்ட் நீங்கள் படித்ததுலேருந்து வந்ததுன்னா அதை எழுதிட்டு அப்புறமா கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுத பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராப்ளம், அல்காரிதம், சூடோகோட்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணணும். தென் ஃபோர்த்து அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு இன்சர்ட் அண்ட் டெலிட் அண்ட் எலமெண்ட் உடைய பைனரி சர்ச் ட்ரீ அண்ட் ரைட் டவுன் த கோட் ஃபார் த இன்சர்ஷன் ரொட்டீன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பைனரி சர்ச் ட்ரீ வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஸோ ரிப்பீட்டட் இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் இருக்குது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏவிஎல் கேட்டிருக்காங்க. ஓகே, 14 யூனிட் தானே. அப்புறம் டிஸ்கிரிப்ட் த அல்காரிதம் யூஸ்ட் ஃபார் பெர்ஃபார்ம் சிங்கிள் அண்ட் டபுள் ரொட்டேஷன் ஆஃப் ஏவிஎல் ட்ரீ கேட்டிருக்காங்க. சரி, ஏவிஎல் ட்ரீ எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில். ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செட்டில் எப்படி இருக்குன்னு. ஏவிஎல் ட்ரீ தான் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஏவிஎல் ட்ரீ ஆர் சாய்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? பைனரி சர்ச் ட்ரீ வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஏவிஎல் பைனரி சர்ச் ட்ரீ ரிப்பீட்டட். ஸோ அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4th யூனிட்டில் இன்செட் த ஃபாலோயிங் கீஸ் இன்டு அன் இனிஷியலி எம்டி பைனரி சர்ச் ட்ரீ தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவிஎல் ட்ரீ எல்லா ரொட்டேஷனும் கேட்டிருக்காங்க. ஆர்எல், எல்எல், எல்ஆர் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ரொட்டேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே ப்ராப்ளம் பண்ணாமல் ஃபஸ்ட் எல்லாத்துக்கான ப்ரொசீஜர் எழுதிட்டு அப்புறம் ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணுங்கள். டைமும் மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு 3 கொஸ்டின் செட்டில் பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் ட்ரீ ட்ராவர்சல், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், இன் ஆர்டர் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, எந்த மாதிரி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிப்பீட்டட்னா பைனரி சர்ச் ட்ரீயும் ஏவிஎல் ட்ரீயும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த செட் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரீ ட்ராவர்சல் கேட்டிருக்காங்க. அப்புறம் பைனரி ரெப்ரசன்ட் தான் ஃபாலோவிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி ஒரு பைனரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏவிஎல் ட்ரீயோட ஆப்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்ட் த இன்பிளேஸ் ஹீப் ஷார்ட் அல்காரிதம், எக்ஸ்பெரிமெண்டலி கம்பேர் இட்ஸ் ரன்னிங் டைம் வித் தட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஹீப் ஷார்ட் தட் இஸ் நாட் இன் பிளேஸ். ஹீப்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு டைம் ஹீப்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு டைம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கிப் பண்ணாத கூடாத பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பைனரி சர்ச் ட்ரீயும் ஏவிஎல் ட்ரீயும் தான் ஸ்கிப்பே பண்ணக்கூடாத பார்ட்ஸ். அப்புறமா 5th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கேட்டிருக்காங்க. கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் டு ஃபைண்ட் த மினிமம். ஸோ 2 அல்காரிதம் இருக்குது, கிறிஸ்கல்ஸ் பிரிம்ஸ் இருக்குது. ஸோ கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. தென் ஆர் சாய்ஸில் என்ன கேட்டிருக்கோம்னா க்ரீடி அப்ரோச் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்ரீடி அப்ரோச், எக்ஸ்பிளைன் டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைன் பண்ணுறதுக்கு டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைன் பண்ணுறதுல நமக்கு என்ன அல்காரிதம் கேட்டிருக்காங்க? டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம். ரெண்டுமே எப்போவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்த செட்டில் ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் வித் எக்ஸாம்பிள். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா க்ரீடி அல்காரிதம், க்ரீடி அப்ரோச் கேட்டிருக்காங்க. அல்காரிதம் ஃபார் க்ரீடி அப்ரோச் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே இப்போ 2 செட்லேயும் வந்து யூனிக் கொஸ்டின் தான் இருக்குது. அடுத்த செட்டில் பார்த்துக்கலாம். 5th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூவ் தட் த நம்பர் ஆஃப் ஆட் எட்ஜ் வெர்டிகல்ஸ் கனெக்டட் கிராஃப் ஷுட் பி ஈவன். கிராஃப் ரெப்ரசன்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம், ஷார்ட்டஸ்ட் பார்த்து ரிப்பீட்டட். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஃப்ளோட்ஸ் அண்ட் டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம். ஸோ 2 அல்காரிதத்தை கம்பேர் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? 2 சைடும் டிஜிங்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸ்ப்ளிட் அப் தான் 4, 6, 8. ஆர் சாய்ஸில் டிஃபைன் டொபாலஜிக்கல் சார்ட் அண்ட் ரைட் த ப்ரொசீஜர் டு டூ த சேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு கிராஃப் வெர்டெக்ஸும் அட்ஜசன்ட் வெர்டிசஸும் கொடுத்துட்டு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்டர் த வெர்டிசஸ் அஸ் தே ஆர் விசிட்டட் இன் ஏ டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ் ட்ரீ ட்ராவர்சல் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அந்த ட்ராவர்சல் பேஸ் பண்ணி அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. வெர்டிசஸை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, டொபாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ
ஸோ கிராஃப் ட்ராவர்சல் சார் ட்ரீ ட்ராவர்சலில் கிராஃப் ட்ராவர்சல்லேருந்து கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே, ஆர்டரிங் டோபாலஜிக்கல் சார்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிட் அப். அப்புறம் ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 15 கிராஃப்லேருந்து தான் கொஸ்டின் இருக்குது. டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச்சு, பெர்த் ஃபஸ்ட்டு சர்ச், இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. சரியா, கிராஃப் ட்ராவர்சல். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ப்ரிம்ஸ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல ப்ரிம்ஸ் அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட்டு செட் கொஸ்டினில் 5th யூனிட்டில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கிராஃப் ட்ராவர்சல் தான் கேட்டிருக்காங்க. டொபாலஜிக்கல் ஆர்டரிங்கும் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ டொபாலஜிக்கல் ஆர்டரிங் ஆர் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா எ சிம்பிள் அன்டைரக்டட் கிராஃப் G that has 12 vertices, 18 edges and 3 connected components. Draw an adjacent matrix representation of the undirected graph. Draw an adjacent list representation of the undirected graph. நம்ம ஒன்றா ஒரு கிராஃப் ட்ரா பண்ணி அதில் இருந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸும் அட்ஜசன்சி லிஸ்ட்டும் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதான் ஒரு 4 இதில். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னால் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ பார்த்துக்கோங்க, ஷார்ட்டஸ்ட் பாத், தென் கிராஃப் ட்ராவர்சல். சரியா, அது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப் ட்ராவர்சல், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, ஸ்ப்ளிட்டே பண்ணக்கூடாது, சாரி ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. சரி, அடுத்து வந்து பார்ட் சி எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ கமாண்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் மினிமம் கீ இன் எனி ஏவிஎல் ட்ரீ வித் n greater than 10 keys must be found in one of the last 2 levels. Give an example to prove or disprove. Discuss AVL search ட்ரீலேருந்து கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கள். சரி, அதை பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், அட்ஜசன்சி லிஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெப்த் ஃபர்ஸ்ட் அண்ட் பர்த் ஃபர்ஸ்ட் அதில் தான் கேட்டிருக்காங்க. சரியா, பார்ட் சி பார்த்தோம். அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதில் எழுத சொல்லியிருக்காங்க. ட்ராவர்சல்லேருந்து கேட்டிருக்காங்க. தென் இந்த பக்கம் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, ப்ரிம்ஸ் அல்காரிதம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த செட்டில் 16 மார்க் பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் சாட் கேட்டிருக்காங்க. பைனர் சர்ச் ட்ரீ, ஆர் சாய்ஸில் ஹேஷிங். சரியா, ஸோ ஓப்பன் ஹேஷ் டேபிள், லீனியர் ப்ராபிங், குவாட்ராட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங் 3மே வந்து கேட்டிருக்காங்க. ஸ்ப்ளிட் அப்பில் கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேஷிங் படிச்சிருங்க. ஸோ பார்ட் சியில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எம்வே சர்ச் ட்ரீ கேட்டிருக்காங்க. அப்படியே பார்ட் பியில் ரிப்பீட் ஆனதான் ரிப்பீட் ஆகிருக்கு, டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம், ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அடுத்த பார்ட் சியில் என்ன கேட்டிருக்காங்க, எல்லாம் டிக்யூ கேட்டிருக்காங்க. NQ DQ of 5 எல்லா ஆப்ரேஷன் ஃபாலோயிங் சீக்வன்ஸ் கியூ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டட் ஆன இனிஷியலி MTQவில் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஏ ஃபங்க்ஷன் தட் ரிவர்ஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பை புஷிங் தம் ஆன் டு ஏ ஸ்டாக் இன் ஒன் ஆர்டர் அண்ட் ரைட்டிங் தம் பேக் டு த லிஸ்ட் இன் ரிவர்ஸ்ட் ஆர்டர். சரி, கியூலேருந்து ஸ்டாக்லேருந்தும் கேட்டிருந்தாங்க. ஆர் சாய்ஸில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா கீயை கொடுத்துருக்காங்க. ரெட் பிளாக் ட்ரீலேருந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம் ஃபார் த மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் தட் அவுட்புட்ஸ் அ ஃபுல்லி parenthesized expression for how to multiply the matrices in the chain using the minimum number of operations. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம அந்த பக்கம் NQ லிஸ்ட் பார்த்தோம், ஸ்டாக் பார்த்தோம்னா அதை எழுதிக்கலாம். சரி, அப்போ 16 மார்க்கில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் நமக்கு தெரியாத கான்செப்ட்டும் கிடையாது, பட் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இங்கே பிச்சு பிச்சு எப்படி இல்லாமல் கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக நம்ம அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பட் அவங்க அந்த ரிகர்சிவ் அல்காரிதம் தெரிஞ்சு வைங்க. இதில் வந்து அனலைசிங் அல்காரிதம் இருக்கிறனால அவங்க ஏதாவது ஒரு அல்காரிதம் கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிறத கொஞ்சம் ரிப்பீட் நம்ம இதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ஊப்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், ஹாலோ டீப் காப்பிங்னா என்ன, ஏதாவது ஒரு அல்காரிதத்துக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. டிவைட் அண்ட் கன்கர் டெக்னிக் அது நமக்கு ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்போம். ஸோ அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் தான் தனியாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஸோ அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ரெக்கர்சிவ் அல்காரிதம்னா நம்ம பைனர் சர்ச் ட்ரீலே நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதையே வச்சு நம்ம எழுதிக்கணும். அனலைசிங் தேர்ட் யூனிட் படிக்கிறத வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த யூனிக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஐடிட்டி ஸ்டாக் ஐடிட்டி ரொம்ப முக்கியம். சரியா, ஸ்டாக் எடிட்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து கேட்குறாங்க. அந்த இன்ஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து மாற்றுறது அது வந்து கேட்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து லிங்க் லிஸ்ட், சிங்கிளி லிங்க் லிஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. லிங்க் லிஸ்ட்டு கேட்டாலும் நம்ம சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டு எழுதலாம்ல. ஸோ அரே பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னாலும் அது லிங்க் லிஸ்ட்டில் உள்ளது தான். பட் அரேயும் லிங்க் லிஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் போகிறோம். தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹேஷிங் பார்ட். கொல்யூஷன் ஹேண்ட்லிங் வந்து
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் ஷார்ட்டிங் படிச்சிருக்கலாம். ரிப்பீட் ஆகிருக்குன்னா இன்செஷன் மெர்ஜ் குயிக்கு, சர்ச்சிங்கில் லீனியர் சர்ச், பைனரி சர்ச் ஆல்சோ ஈஸி தான். ஆனால் திடீர்னு நம்ம படிக்காத ஒரு ஷார்ட்டிங் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை கொடுக்க போகிறது இந்த ஹேஷிங் பார்ட் தான். ஸோ இது வந்து ரொம்ப படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ யூனிட் 4ல் எது ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயும் ஏவிஎல் ட்ரீயும் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு, சரியா? ஸோ மல்டிவே சர்ச் ட்ரீலேருந்தும் கொஸ்டின் இருந்திருக்கு. 16 மார்க்லேயும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ஹீப் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ட்ரீ ட்ராவர்சல், அந்த இன்னார்டர் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் ட்ரீ ட்ராவர்சலும் பார்த்துக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அடிக்கடி ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டினில் ரிப்பீட் ஆனது அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயும் ஏவிஎல் ட்ரீயும் தான். 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃப் ட்ராவர்சல், அப்புறம் ஷார்ட்டஸ்ட் பாத். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்தோம் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடியும் கொஸ்டின் எல்லாத்துலேயும் இருக்குது. கிராஃப் ரெப்ரசன்டேஷன், கிராஃப் ட்ராவர்சல்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் இருக்குது. அப்புறம் டோபாலஜிக்கல் ஆர்டரிங், கிரீடி அல்காரிதம் எல்லாம் கேட்குறாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதில் இருந்து 16 மார்க்கும் கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைன் பண்ணுறது கூட டிஜிங்ஸ்ட்ரா அல்காரிதம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட கிறிஸ்கல்ஸ் அண்ட் பிரிம்ஸ் அல்காரிதம். சரி, அதை வந்து பார்த்துக்கோங்க கிராஃப் ட்ராவர்சல். ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூனிட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மற்ற யூனிட்டில் படிக்கிறத வச்சு தான் அந்த அனலைசிங் ஆஃப் அல்காரிதம் வந்து எழுத போகிறீங்க ஃபஸ்ட் யூனிட்டில். யூனிக்காக இருக்கிற டாபிக்னு பார்த்தோம்னா அந்த அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன், சரியா? ஸோ அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் கொஞ்சம் நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய டாப்பிக்காக. நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பெல்லாம் ஆல்ரெடி பேசிக்ஸில் கவர் பண்ணியிருப்பீங்கல்ல, படிச்சிருப்பீங்க. ஷாலோ டீப் காப்பிங்னா என்ன, டிவைட் அண்ட் கான்கோ. ஸோ ஷாலோ டீப் இது வந்து அப்போவுமே படிச்சுக்கோ. செகண்ட் செம்மில் டிசைன் ஒரு அல்காரிதம் பேப்பர் இருக்குது, அதுலேருந்தே படிச்சிருப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம அந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்ததில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட்டையும் கவர் பண்ணிங்க. அப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த அனலைசிங் பார்ட்டில் இங்கேருந்து ஏதாவது அல்காரிதம் கேட்டாலும் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச்சிங் கான்செப்டில் ஒரு இது சார்ட்டிங் எதுவுமே படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ ஏதாவது ஒன்று நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒன்றாவது நல்லா படித்து வைங்க. தென் இந்த பக்கம் கண்டிப்பாக நீங்கள் கொலிஷன் ஹேண்ட்லிங் ஹேஷிங் வந்து படிங்க, எக்ஸ்பெக்டட் பண்ணலாம், அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கம்மா. ஓகேவா?